ஸோ வெல்கம் பேக் டு சேனல். 2025 பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட பிரிங் ஹேர் பேக் அப்படின்ற படத்தை இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரன் டைம் 1 hour 44 minutes கிட்ட வருது. IMDb ரேட்டிங் 10க்கு 7.1 கொடுத்துருக்காங்க. சரி, இந்த படத்தோட சிம்பிளான ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஆண்டி அதுக்கப்புறம் பைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இருக்காங்க. இதுல ஆண்டியோட சிஸ்டருக்கு பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாது. அது மட்டும் இல்லாத இவங்களுடைய அப்பா வந்து ரீசெண்டா தான் இறந்து போயிருப்பாரு. சோ இவங்க 2 பேருமே லாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோம் டேக்கருடைய வீட்டுக்கு பாத்தீங்கன்னா போறாங்க. அங்க ஆலிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி பையன் பாத்தீங்கன்னா இருக்கான். இன்ஃபேக்ட் இவனுடைய பிஹேவியரே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வியர்டா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாத லாராவுடைய பொண்ணுக்குமே வந்து கண்ணு தெரியாது. அவங்களுமே பாத்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. சோ இதுக்கப்புறம் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய மர்மமான விஷயங்கள்லாம் என்ன, இவங்க அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல என்னெல்லாம் பண்ணாங்க, கடைசியா என்னாச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரியா பாத்தீங்கன்னா இருக்கு. மெயினா இந்த படத்துல ஒரு 2 சீன் வருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆலிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பையன் ஃப்ரூட்ஸை கட் பண்ணக்கூடிய ஒரு கத்தியை பாத்தீங்கன்னா வாயில வச்சுட்டு கடிப்பான். தென் அவனுடைய கையில இருக்கிற தோலை வந்துட்டு அவனே உரிப்பான். இந்த மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பயங்கர டிஸ்டர்பிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாத பயங்கர ராவே எடுத்து வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களால கண்டிப்பா பார்க்கவே முடியாது. தென் படத்தோட ஸ்டோரியுமே பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலயுமே அந்த அளவுக்கு லேகெல்லாம் இல்லை. மெயினா இந்த படத்துடைய எடிட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா பண்ணியிருப்பாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்குமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலா வந்துட்டு இந்த படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம் தான். கண்டிப்பா இந்த படத்தை தனியா மட்டுமே பாருங்க, ஃபேமிலியோட மட்டும் பாத்துறாதீங்க.